விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு 8 பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 8 பேரும் சேர்ந்து அரக்கனான செல்லப்பாவை வதம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன்ல இவர் அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஜெயிலுக்குள்ள இருக்க நந்தினி கிட்ட போகுது. தனக்காக வாதாடி இருந்த மனுஷன் இறந்து போயிட்டார் அப்படின்றதால அவரோட ஸ்தானத்துல வேற ஒரு வக்கீல் வந்து, நீங்க எதுக்காக கன் எடுத்துட்டு போனீங்க, அங்க தற்காப்புக்காக தான் எடுத்துட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாத்தையும் கேட்க இவங்க அதை அப்படியே யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி அப்செட் ஆக ஆரம்பிக்குது. அவரை கொலை பண்ணணும்னு தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு அங்க இருந்து வேகமா நடந்து போய்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போகுது. தான் கடவுளாவும் தெய்வமாவும் பார்த்துக்கிட்டு இருந்த செல்லப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார் அப்படின்றது ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. அதனால சோகமா உட்காந்துக்கிட்டே இருக்க லோக்கல் போலீஸ் ஆபீசரும், என்ன சார் பண்றது, இந்த ஊர்ல இருக்க ஒருத்தருக்கும் ஒரு முகம் இருக்கு, நல்லவன் நினைக்கிறேன் நல்லவனா இருக்கிறது இல்லையே, சரி வாங்க ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை கூட்டு போக நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு கேள்விதான். அந்த 8 பேரும் சேர்ந்து செல்லப்பா அபியூஸ் பண்ணார் அப்படின்றதால அவரை கொலை பண்ணிருக்காங்க. ஓகே, ஆனா ஒரே ஒரு பெண் மட்டும் அங்க இருந்து போகாததுக்கான காரணம் என்ன, அவங்களை வெளிப்பக்கமா பூட்டி வச்சுட்டு போனது யாரா இருக்கோ அப்படின்னு முனைப்பில்ல அந்த இடம் இருக்குல்லையா கிரைம் சீன், அங்க போய் மறுபடியும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஒரு வைட்டலான எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறார். அவரோட வீட்டு அலமாரி பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி இருக்கும், வெளியில இருந்து அளந்து பார்த்தா 3 அடி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நடுவுல 5 அடி காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரி அதை செக் பண்ணும்போது தான் ஒரு சீக்ரெட் டனல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு உள்ள போக்கிட்டே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அவரோட காணாம போன லேப்டாப் வந்து சில ஃபைல்ஸ் எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கான அடையாளம் அங்க இருக்கு. சோ ஹீரோ அதை நோட் பண்ணிக்கிறாரு. இந்த டனல் எங்க போகுது அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க அந்த காட்டேஜுக்கு வெளிப்பக்கமா கடற்கரை ஓரமா ஒரு டோர் மாதிரி இருக்கும், அங்க போகுது. சோ இந்த வீட்டோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கிட்ட போறாரு. டச்சு காலத்துல கட்டப்படுறது தான் இந்த டனல். இந்த டனலுக்கு பட்லர் டனல் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. பொதுவா நம்ம மக்களோட உழைப்பை எல்லாத்தையுமே வெள்ளக்காரனுக்கு எடுத்துப்பானுங்க இல்லையா, ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்தது அப்படின்னா இந்த வெள்ளத்தோல் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வேலைகள் எல்லாத்தையுமே இந்த டனல்ல வச்சு வாங்குவாங்க. இன்னொரு பக்கம் மீனவ மக்கள் மீன் பிடிக்க போகும்போது அவங்களோட வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாத்தையுமே இந்த வழியாதான் வெள்ளக்காரனுங்க தூக்கிட்டு போவானுங்க. இந்த டனலுக்கு பல சரித்திரம் இருக்கு தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த செல்லப்பாவோட வீட்டுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க அவரோட மனைவி, எங்கடா போன, அந்த கைது பண்ணப்பட்ட பொண்ணு என்ன சொல்றா, என்னோட கணவரை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சியா இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவர் செல்லப்பா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இவங்க கிட்ட அந்த விஷயங்களை ஷேர் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க அப்பதான் செபாஸ்டியன் அப்படின்ற மீன்பிடி நபரால நம்ம ஹீரோவை பார்த்தது தப்பிச்சு ஓட்டின அந்த வீட்டை சேர்ந்த தாமு அப்படின்றவர் மாட்டிக்கிட்டாருன்னு தெரிய வருது. சோ அவர் கூட்டு வந்து ஒப்படைக்க நம்ம ஹீரோவும், நீ தப்பு பண்ணல அப்படின்னா எதுக்காகப்பா ஒன்னும், எந்த பாவத்தை கழுவிடா அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிச்சி கேட்கும் போது அப்போ ஒரு ஷாக்கிங்கான பதில் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா செல்லப்பாவோட பையன் தான் இவன் அப்படின்றது. சோ செல்லப்பாக்கு ஒரு அஃபேர் இருந்திருக்கும், அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த செல்லப்பாவோட மனைவி கேட்டது பலார்னு ஒரு அரை அண்ட் கண்கலை கிட்ட அங்க இருந்து போயிட்டுறாங்க. தாமு இருக்கா இல்லையா, என்னோட அம்மா இறந்து போறப்ப இந்த விஷயத்த சொன்னாங்க, அதுக்காக தான் நான் அப்ப அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க கட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போகுது. ஜெயிலுக்குள்ள சரோஜா இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இதனால நந்தினிக்கு அவங்களை பிடிக்கும். அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல இந்த 8 பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல அப்படின்னாலும் ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணிருக்காங்க. அதை இப்ப எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வலிப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு துடிக்கும் இல்லையா, அது இப்போ வலிப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி உழுந்து போகுது. ஆனா அங்க ஒரு சிலிண்டரை வெடிக்க விட்டுட்டாங்க. மக்கள் எல்லாரும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த லேடியை தூக்கிட்டு எமர்ஜென்சி ரூமுக்கு போறாங்க. அந்த சமயத்துல இவங்கள செக் பண்ணிருந்த டாக்டர் வெளியில அடிபட்டுருச்சு, உடனே வர முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த பெண்கள் ஒருத்தவங்களே பேசி இவங்கள கூட்டு போயிட. சோ இப்போ அந்த லேடி மட்டும் தனியா படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ள யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் வேகமா ஏறி பழைய ரிப்போர்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்குள்ள போறாங்க. ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டே இருக்கு. இவங்க பண்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் நோட் பண்ணிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுக்கிற சமயத்துல வார்டன் உள்ள யாரு இருக்கா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க நந்தினி அங்க வராங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்த பொண்ணை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக அந்த ரிப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்றது நந்தினிக்கு இங்க பிடிபடல. கட் பண்ணா இந்த சைடு அந்த டனல்ல இருக்க எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் ஆபீசர்ஸை கொண்டு போக அந்த டனல்ல பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பழுப்பு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு 8 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் பதிவாயிருக்குன்னு இருக்கும். 8 பேர் இப்ப மாட்டாங்க இல்லையா, அவங்களோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகிற ஃபிங்கர் பிரிண்ட் தான்.
ஆனா ஒரே ஒருத்தவங்களது மட்டும் வந்தது போனது அப்படின்ற மாதிரி இருந்திருக்காது, வந்தது மட்டும் தான் இருந்திருக்கும். ஆனா 2 வாட்டி இருந்திருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடையது அப்படின்னா முத்து இருக்காங்க இல்லையா, அவங்களுடையது. அண்ட் இன்னொரு ஷாக்கிங்கான சம்பவம் என்ன அப்படின்னா, இறந்து போன நபர் இருக்காரு செல்லப்பா, அவரோட கையில இந்த கன் துகள்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ இது மூலமா அவரே சுட்டுக்க தான் 99% சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் ஆபீசர் சொல்ல இவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. அவர் சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரோ அப்படின்ற யோசனையில நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அசம்ஷனுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இந்த 8 பெண்களும் தன்னை அபியூஸ் பண்ணவன சட்டையை பிடிச்சி கேட்கணும் அப்படின்ற மாதிரி இந்த டனல் வழியா வந்திருக்காங்க. எல்லாரும் திட்டிட்டு அங்க இருந்து போயிருக்கு. முத்து மட்டும் திரும்பி வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தப்ப உணர்ந்த அந்த மனுஷன் உயிரோட இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முத்து கண் முன்னாடியே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ சொல்ல இதுல இடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இறந்து போயிட்டாரு, முத்து அங்கிருந்து போயிருக்கலாம் இல்லையா. ஆனா அவங்க போல கன் எடுத்துக்கிட்டு அந்த அலமாரிக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் உள்ள அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் வெளிப்பக்கமா பூட்டி இருக்கு இல்லையா, அது என்ன கணக்கு வரும்னு சொல்ல ஹீரோக்கு இது மட்டும் விளங்கவே இல்லை. இதனால ஒரு முடிவெடுக்கிறாரு, 110% தான் இந்த குழப்பமான விஷயம்னு வச்சுப்போம், மிச்ச 90% எங்க இருக்கு அப்படின்றத நாம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 90% நோக்கி ஓடணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாமே கிராக் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கேஸை கொடுத்தா இல்லையா, அந்த மனுஷன் கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல பட்டுன்னு அப்படி ஷாக் ஆகி நிக்கிறாரு. என்னையாது ஊர் மக்கள் எல்லாருமே செல்லப்பாவை பயங்கரமான ஆளு, நல்லவன் வல்லவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் அண்ணனுக்கு அவன் மேல வெறுப்பு இருந்தாலும் நான் ஏதோ கடுப்புல சொல்றான்னு நினைச்சியா, என்னையா இந்த மனுஷன் இப்படி பண்ணிருக்காப்ல, இது வெளியே வந்துச்சு அப்படின்னா ஊரோட மரியாதை எல்லாமே போயிடுமே, என்ன பண்றது, உண்மை வெளியே வந்துதான் ஆகணும். நீ ஒண்ணு பண்ணுப்பா, ஊர் இதை ஏத்துக்கணும் இல்லையா, அந்த 8 பொண்ணுங்களையும் பேசவே, அந்த பொண்ணுங்க சொல்ற வார்த்தை யார் எதிர்க்கிறான்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை அனுப்பிவிட அந்த மனுஷன் நம்ம நந்தினியோட உதவியோட அந்த 8 பெண்களையும் ஜெயிலுக்குள்ள போய் சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். 8 பெண்களும் முதல்ல ஒரு போலீஸ்னு தெரிஞ்சு எதுவுமே சொல்ல, அதுக்கப்புறமா இந்த 8 பேருக்கும் செல்லப்பா பாத்தீங்கன்னா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ல நம்ம ஹீரோயின் அதாவது நந்தினியை பத்தின விஷயங்கள் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இத முத்து ரெஃபர் பண்ணி அவரே இவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. நமக்கு நடந்த விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி. இந்த 8 பெண்களுக்கும் செல்லப்பாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாகம்மா அப்படின்றவங்களே அவங்களோட கணவரையும் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மீன் பிடி தொழில் தான் பிரதான தொழிலா இருக்கும். கணவர் ஒரு பெரிய போட் வச்சிருப்பாரு, கடன்ல தான் வாங்கியிருப்பாப்ல. அண்ட் இவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் மேல வர மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் மூலமா இவங்களோட லைஃப் ஸ்டைல நமக்கு காமிக்கிறாங்க. அது அப்படியே கட் பண்ணா இவங்களோட கணவருக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் அப்படின்றவர் கிட்ட இருந்து கால் வருது. உடனடியா அவர் எடுத்துட்டு அதெல்லாம் பண்ணிடலாம் ஓனர் அப்படின்ற மாதிரி அவரோட மனைவி ஆசாசியா சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு வேலைக்கு போக இவங்க அப்படியே பாக்குறாங்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு கணவர் வீட்டுக்கு வரல. எங்க இந்த மனுஷன் வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி அந்த எல்லா இடங்களுக்கும், அதாவது கணவர் குடிச்சிட்டு உழுந்து கிடக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த எல்லா இடங்களுக்கும் போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் அந்த பட்லர் டனல் இருக்கு இல்லையா, அது வழியா அந்த 8 குழந்தைகளை கணவர் கூட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்றத பாக்குறாங்க. பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. கட் பண்ணி அவரை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. இவர் 8 பெண்களையும் கூட்டு போய் அவரோட போட்டுக்குள்ள உட்கார வச்சு ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ வெளியே வரும்போது மனைவியை பார்த்துட்டாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, பணத்துக்காக என்ன வேலையடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க இது எல்லாத்தையும் இத்தோட நிறுத்த அவங்கள விட்டுடு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. தான் புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு முயற்சி பண்றாரு. அந்த சமயத்துல ஓனர் வராருன்னு தெரிஞ்சதும் வேற வழி இல்லாம கண்ணத்துல பலார்னு வராரு. அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனடியா குழந்தைங்களுக்கு பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல கட்டி போட்டுட்டு ஓனரை வெல்கம் பண்ண ஓனரோட முகத்தை பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணல. வர்றாப்புல அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் பாக்குறாப்புல. கரெக்டான இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு போக இவர் பணத்தை வாங்கிட்டு போட்டை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா இவரோட மனைவி பாத்தீங்கன்னா மயக்கம் தெளிஞ்சு இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்திருப்பாங்க. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு, இந்த சாபம் நம்மள சும்மாவே விடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் இதுங்களும் மீன் மரியாதாமா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேர்க்க போறோம், கடைசியா நான் பண்ற தொழில் இதுதான், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சந்தோஷமா வாழலாமா, எனக்கு இது தப்பா படல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவங்க பயங்கர கோபமா வராங்க. அதாவது கூடவே அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்கும் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இவங்களால ஏத்துக்கவே முடியல. குழந்தைங்களை விடியான்னு கேட்டுக்கிட்டே இருக்க மனுஷன் விடுறதா தெரியல. கோபத்தோட உச்சகட்டத்துக்கே போயிடுறாங்க. பக்கத்துல ஒரு அருவா இருக்கும், அதை எடுத்து என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது ஒரே சீவு தலை துண்டா போய் தன்னோட கணவர் ரத்த வெள்ளத்துல கண் முன்னாடி இறந்து கிடக்குற உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல 8 குழந்தைங்களும் அங்கிருந்து வெளியே வந்து செத்து கிடக்கிறவர் பார்த்து
பயத்துல ஓடி வந்து நாகம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா இவங்களோட கணவரோட தலை கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ஓனரோட ஆட்கள் எல்லாத்துக்குமே அந்த பொண்ணுங்களையும் காணோம், நாகம்மாவையும் காணோம் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இதனால ஊர் ஃபுல்லா தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்களும் அந்த பொண்ணு, அதாவது நாகம்மா இருக்காங்க இல்லையா, கணவரை கொண்டு பண்ணிட்டு போட் எடுத்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு முனைப்புல அவங்கள ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் மத்தியில தான் நாகம்மா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. சோ இந்த 8 குழந்தைங்களையும் அவங்க மேனேஜ் பண்ணணும், அதாவது பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்த சூஸ் பண்றாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் அங்க இருக்க ஒருத்தருக்கும் தமிழ் தெரியாது அப்படின்ற விஷயமே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ எல்லா ஸ்டேட்ல இருந்து ஒருத்தவங்களையா கூப்பிட்டு வந்து இது 8 பேர் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இந்த எல்லா குழந்தைங்களையும் பார்த்தீங்கன்னா கேர் பண்ணி பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. தான் கையில இருக்க பணங்கள் எல்லாத்தையும் தீர்ற வரைக்கும் பிரச்சனையே இல்லாம போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. அப்போதான் தெருக்கல்ல விலை மாதுக்கள் நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. வேற வழி இல்லாம அந்த தொழிலுக்கு போய் அந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்களை வாங்கிட்டு போக அந்த குழந்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்கள அம்மாவா ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்ததும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா அப்படின்ற மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருக்கு. இவங்களோட கணவருக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை இருந்திருக்காது. இதனால இவங்க அம்மான்னு சொல்றது கண் கலங்கி போய் தன்னோட கணவரை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. அந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா துணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, மறுபடியும் தொழிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துலதான் அகில் செல்லப்பா இருக்கார் இல்லையா, அவரை சந்திக்கிறாங்க. அவர் ஒரு நேர்மையான ஆள் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அவரை போய் சந்திச்சு அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல இவர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்விதான், நீங்க பாத்தீங்க இல்லையா அந்த ஓனரோட முகம், அது என்கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்க இவங்க பயப்படுறாங்க. வெளி உலகத்துக்கு இது தெரிஞ்சது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு பயமா இருக்கு, நான் இதை ஸ்ட்ரைட்டா ஜட்ஜ் கிட்டே சொல்லிக்கிறேன்னு சொல்ல இவர் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்றாரு. சோ இவங்க இது மூலமா ஒரு வீடியோ கிடைக்க போகுது, இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள திருவிழா போய்கிட்டு இருக்கும். அங்க அதாவது திருவிழால நிறைய வேஷங்கள் எல்லாத்தையும் கட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, அங்க இருக்க ஒரு கூடாரத்துல அம்மா புண்ணியமா போகும், கொஞ்ச நேரம் இந்த குழந்தைகளை பாத்துக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட போறாங்க. 41 நாள் இந்த குழந்தைகளை நான் பாதுகாத்துட்டேன், இதுக்கு மேல நீதான் தாயை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கையில ஒரு கயிறை கட்டிக்கிட்டு ஆதாரங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு வாசலுக்கு போக அங்க இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த ஓனரோட அடியாள்கள் அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் எங்கடி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கழுத்துல கத்திய வச்சு கேட்கும் போது சொல்றதா தெரியல, கையில சாமி கயிறு இருக்கிறத பார்த்துட்டு ஓ திருவிழால ஒளிச்சு வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி அங்க போக இவங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக சண்டை போடுறாங்க. இதனால இவங்க பயங்கரமான முறையில தாக்கப்படுறாங்க. ரத்த வெள்ளத்துல துடி துடிக்க கொலை பண்ணப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மக்கள் எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் கூட தடுக்க முன் வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். சாகடிச்சதும் இவனுங்க அங்க இருந்து கிளம்ப உயிர் துடிக்கிற நிலைமையில தான் நம்ம செல்லப்பா அங்க வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்ததும் இவரால அதை ஏத்துக்கவே முடியல. என்னமா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டியாமா அப்படின்ற மாதிரி கதறி அழுதுகிட்டே குழந்தைய அவனுங்க தூக்க போயிருக்கானுங்க அப்படின்னு தெரிஞ்சதும் வேக வேகமா அந்த இடத்துக்கு போக அந்த ரவுடி பசங்க இருக்கானுங்க இல்லையா, குழந்தைகளை கண்டுபிடிச்சி அங்க இருந்து தூக்கிட்டு வரணும் ட்ரை பண்ணும்போது கரெக்டா இவர் உள்ள போறாரு. அவனுங்களை அடிச்சு பாத்தி விட்டுட்டு அம்மா உங்களோட அம்மா நாகம்மாக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், அவங்க இறந்து போயிட்டாங்கம்மா, உங்க எல்லாரையும் பாத்துக்க வேண்டியது ஏன் இருக்குமா, முதல்ல இங்க இருந்து வாங்கம்மா போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிருப்பாரு. சோ அங்க இருந்து கூட்டு போற மனுஷன் தான் அந்த ஸ்கூல்ல இருக்காங்க இல்லையா, அந்த லேடி போய் சந்திச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல படிக்கணும், அதுக்கு நீ தான் உதவணும் அப்படின்ற மாதிரி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய வச்சிருப்பாரு. ஒருத்தருக்கும் பாத்தீங்கன்னா பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி 8 காளிகள் இருக்காங்க இல்லையா, அந்த 8 காளிகளோட பேரான நாச்சி, முப்பி, உலகு, காந்தாரி, வீரா, செண்பகம், சந்தனம், முத்து அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு பேரை வச்சுட்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எல்லார்கிட்டயுமே சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க பெரியவளாய் எந்த நிலைமைக்கு போனாலும் சரி உங்களை அழிக்க வந்த அந்த அரக்கனோட முகத்தை மட்டும் மறக்காதீங்க அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான். எதனால அப்படின்னா இவர் அவங்கள சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உழைக்கிற மனுஷன். சோ அது கரெக்டான எவிடன்ஸ் எல்லாம் வந்து சிக்கிற வரைக்கும் நீங்க அவனை மறக்கவே கூடாது, நான் அப்ப தேவைப்படும் போது கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் ஒரு இடங்களுக்கு சேஃபா வச்சிருப்பாப்புல. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் தான் அவர் எங்களை அபியூஸ் பண்ணார் அப்படின்ற ஒரு பார்வை, ஆனா எங்களுக்கு அவர் கடவுள் மாதிரியானவர், ஒரு கார்டியன் மாதிரியானவர்னு சொல்ல இவர் திகைச்சு போய் நிக்கிறாப்புல. கட் பண்ணா அந்தனிக்கும் இந்த விஷயம் பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆனா மனித கடத்தல் எல்லாம் இங்க நடந்திருக்கு இல்லையா, அதனால அந்த விஷயத்த இன்னும் டீடைல்டா கேட்கணும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு காட்டேஜ்ல என்ன
நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க இவங்க தயங்குறாங்க. சொல்லலாம் அப்படின்னு வரும்போது அங்க இருக்க ஒரு லேடி, போலீஸ் லேடி இருக்காங்க. நீங்க பேசுனது போதும், இதுக்கு மேல பேசணும் அப்படின்னா போய் கமிஷனர் கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கலைச்சு விட்டுட்டாங்க. 8 பேரையும் அனுப்பி விட்டுட்டாங்க. சோ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம ஹீரோ நின்னுகிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் சுந்தர் இருக்கா இல்லையா, அவர் தன்னோட அப்பாவுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்ற விஷயத்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாப்ல. ஆனா அது மட்டும் இல்லாம இப்ப கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளே அந்த தாமு, இவன் தான் தன்னோட அப்பாவோட பையன் அப்படின்றதை இவர் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அதனாலதான் அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாமு கிட்ட சொல்லிட்டு இனிமேல் நம்ம ஒன்னா இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி பேச தாமு அப்ப ஒரு ட்விஸ்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, தாமு தன்னோட பையன் அப்படின்றது செல்லப்பாக்கு தெரியாது அப்படின்ற விஷயம் தான். இதனால சுந்தர் ரெக்ரெட் பண்றாரு. என்ன அப்படின்னா, தன்னோட அப்பா தெரிஞ்சு உன்னை ஒரு அடிமை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதால தான் நான் அவர்கிட்ட பேசாம இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் அந்த விஷயம் அவருக்கு தெரியாதாடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு தன்னோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மனித கடத்தல்லாம் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணப்பட்ட ஒரு ஆபீசரை போய் சந்திக்க அப்பதான் செல்லப்பா டெய்லி இந்த இடத்துக்கு வந்து இந்த மனித கடத்தல்கள் பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பல வருஷமா அந்த மனுஷன் அதையே வச்சுக்கிட்டு இருந்தாப்ல சார். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது இந்த வக்கீலுக்குள்ள ஊசி போட்டு தேடுற மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் சார். இந்தியால எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கிங்பின் இருக்காங்க சார். நார்த்ல ஒண்ணு, நம்ம சவுத்துல ஒண்ணு. பல்வேறு விதமான இடங்கள்ல இந்த பெண்கள் எல்லாத்தையும், அதாவது வறுமையில இருக்க பெண்கள், காசு தேவைப்படுற பெண்கள் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் டார்கெட் பண்ணி அவங்கள பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து கூலி வேலைக்காகவும் செக்ஸ் வேலைக்காகவும் அவங்கள கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு வண்டியில, எந்த வண்டியில போறோம் அப்படின்றது அவனுங்களுக்கு அப்பதான் தெரியுமே, அந்த மாதிரி ஒரு வண்டியில போட்டு விட்டுருவானுங்க. பல நாட்கள் டிராவலுக்கு அப்புறமா அவங்க இந்த காலிப்பட்டணத்தை வந்து சேருவாங்க. ஆனா அப்ப இங்க துறைமுகத்துல ஒரு பெரிய கப்பல், கண்டெய்னர் கப்பல் நிற்கும். அந்த கண்டெய்னருக்கு எப்படியாவது நேக்கு பண்ணி கொண்டு போயிடுவாங்க சார். ஒரு வாட்டி அந்த கண்டெய்னர்ல யாராவது போயிட்டாங்க அப்படின்னா திரும்பி அவங்கள பாக்குறது ரொம்ப கஷ்டம் சார். ஏதாவது ஒரு நாட்டுக்கு எங்கேயாவது ஒரு மூலையில போயிடுவாங்க. சவுத் சைட்ல இந்த விஷயத்த யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் செல்லப்பா சார் விசாரிச்சுக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப நல்ல மனுஷன் சார். அவர் இல்ல அப்படின்றது என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்ல இவர் இதை கலெக்ட் பண்ணிட்டு செல்லப்பாவோட எரிஞ்சு போன லேப்டாப் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. லேப்டாப் கம்ப்ளீட்டா பர்ன் ஆயிடுச்சுன்னு இருக்கும். ஆனா ஃபைல்ஸ்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சின்னதா தெரியுற மாதிரி இருக்கும், ஒரு போட்டோவா இருக்கும். அந்த போட்டோவை கிரைம் ரிப்போர்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதுல செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு நபரோட ஐடென்டிட்டி கிடைக்க ஆரம்பிக்குது. அவர் ஹியூமன் டிராபிகிங்ல இருந்திருக்கார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இவரை பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா லீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் ஃபேமிலியோட ஒரு இடத்துல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மனுஷனை பிடிச்சி விசாரிக்கும் போது அவர் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாப்ல. அண்ட் வேகமா இந்த கேஸ் அசைன் பண்ண அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. முதல்ல இது சூசைடு என்ன, அடுத்து கொலை என்ன, அப்புறம் அந்த பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணாங்க என்ன, அந்த பொண்ணுங்க இன்னசென்ட், கொலையே பண்ணல என்ன, இப்ப ஹியூமன் டிராபிகிங் வரைக்கும் போயிட்டேன், என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது, இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க கடைசியா ஒரு நபரை விசாரிச்சாங்க இல்லையா, அவர் 2 குழந்தைகளை கைமாத்துறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாப்ல. சோ அவங்கள பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்னு சொல்ல இந்த மனுஷன் இதுக்கு அனுமதி கொடுக்கல. ஹியூமன் டிராபிகிங் ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்துக்கிட்டோம், திருவிழால 5 லட்சத்துக்கும் மேல இங்க வரானுங்க, அவனுங்களை நம்ம பார்க்கணும், அந்த வழிய பெரிய வேலையா இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு போக்கிட்டே இருக்க அந்த லோக்கல் போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் விடுங்க சார், சீனியர் ஆபீசர்னாவே இப்படிதான், எத்தனை கடந்து வந்திருப்போம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், இதுக்கு மேல அவனுக்கு பார்த்துக்கிட்டோம் சார் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ண இவர் விடுறதா தெரியல. 2 குழந்தைகளை கைமாத்த போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, கண்டிப்பா கடற்கரையில இருக்கவங்களோட துணை இல்லாம பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு பெர்னாண்டஸ் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்கள யாராவது அந்த வேலைக்கு போனாங்க அப்படின்னா உடனடியா தெரியப்படுத்துங்க, இது முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மனுஷன் நான் தெரியப்படுத்துறேன், ஆனா எங்களோட ஆளுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க சார்னு அதுக்கு உண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாப்ல. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட போகுது. ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது அந்த பெண்கள் 8 பேர் சேர்ந்து மறுபடியும் கும்பலா மீட்டிங் போடணும்னு போக இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோயின் அந்த 8 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரனோட சேர்ந்து எங்களை வேவு பார்க்கதான் இந்த இடத்துக்கு வந்தியா, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களை போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டே இருக்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, நாங்க உங்க நல்லதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல அந்த 8 பேரும் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்ன அப்படின்னா, இவங்க
இவங்கள நம்புவோம். ஏன்னா செல்லப்பா தன்னோட லெட்டர்ல இவங்கள பத்தியும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அன்னைக்கு என்ன நடந்தது, அதாவது காட்டேஜ்ல என்ன நடந்தது அப்படின்றத ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செல்லப்பா பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக லெட்டரை தான் கைப்பட 8 பேருக்கும் எழுதுறாரு. நீங்க இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. உங்களோட அரக்கனை நீங்க மறக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அரக்கன் வெளி உலகத்துக்கு அகப்பட போற நாள் வரதான் போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாத்தையும் பார்த்து உங்களோட கன்சர்ன் என்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையா இருக்கு. அதனால கரெக்டா ஒரு 10 மணிக்கு அந்த டனல் வழியா வந்துருங்க அப்படின்ற மாதிரி 8 பேருக்கும் லெட்டர் போட்டிருப்பாப்ல. சோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்க 8 பேரும் அந்த சைடு வந்திருப்பாங்க. சோ பல வருஷத்துக்கு முன்னாடி 8 பேர் பிரிஞ்சு போனவங்க இப்பதான் முதலா சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பல சந்தோஷங்களோட அந்த டனல் வழியா போக்கிட்டே இருக்க ஏதோ ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பாக்குறாங்க. அப்பதான் அந்த ஃபைல் ஒண்ணு கிடைக்குது. அதுல அந்த அரக்கனோட முகத்தை பாக்குறாங்க. பயந்து போறாங்க. வேகமா மேல போக அங்க இறந்து போய் கிடக்குற செல்லப்பாவை பாக்குறாங்க. லிட்டரலி என்ன படுதுன்னு தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதுல ஒரு லேடி பாத்தீங்கன்னா அட்வொகேட்டா இருப்பாங்க. இதனால எதுவுமே தொடாதீங்க, இவர் யாரோ கொலை பண்ணிட்டு சூசைட் மாதிரி செட் பண்ணிட்டு போயிருக்காங்க, நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து தான், முதல்ல இங்க இருந்து வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டு போக டனல் இருக்கு இல்லையா அங்க பேசிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அந்த மனுஷனை யாரோ கொலை பண்ணிட்டு கண்டிப்பா சூசைட் அப்படின்ற பேர்ல வச்சுட்டு போயிருக்காங்க. போலீஸ்காரங்க இல்ல மத்த ஆளுங்க வந்து பார்த்தாங்கன்னா இது சூசைடா தான் போவோம். அப்படி போயிடுச்சு அப்படின்னா அந்த மனுஷனை கொலை பண்ணது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய சிக்கலா போயிடும். கண்டுபிடிக்க முடியாமலே போயிடும். இதனால நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம 8 பேருமே போய் கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சார் நடந்தா நம்ம இங்க வந்தோம். அந்த மனுஷன் உட்காந்துட்டு இருந்தாரு. கண்ணை பார்த்தோம், டப்புன்னு எடுத்து சுட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். 8 பேரும் ஒரே மாதிரி சொன்னா இந்த கேஸ் காம்ப்ளிகேட் ஆகும், இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் வெளிவரும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை யாருமே கேட்க தயாரா இல்ல. நமக்கு இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி முனைப்புல எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. முத்து மட்டும் பாத்தீங்கன்னா போக எண்ணமே இல்லை. மறுபடியும் ரிட்டர்ன் உள்ள போறாங்க. அப்ப கைரேகை பதிவாயிருக்கு இல்லையா அது காமிக்கிறாங்க. உள்ள வேகமா இறந்து போய் கிடக்குற செல்லப்பா முன்னாடி போய் உட்காந்து நீங்க டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி மறுத்தீங்க. நான் அதை கேட்கல, அதுக்காக டான்ஸே மொத்தமா பேன் பண்ணிட்டீங்க. இதனால உங்க மேல பயங்கர கோபமா இருந்து உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு இத்தனை நாளா பேசாம இருந்தப்பா. இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா வந்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கீங்களேப்பா அப்படின்ற மாதிரி அவரை கட்டி புடிச்சு அழுத்திட்டு கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்தா இல்லையா அந்த அரக்கனை நான் பழி வாங்காம விட மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி கன் எடுத்துக்கிட்டு அந்த ஆள மாதிரி இருக்கு இல்லையா அங்க போய் உட்காந்துட்டுறாங்க. சோ இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி முடிக்க நம்ம ஹீரோயினோட மனசுல ஒரே ஒரு கேள்விதான், இந்த 8 பேருமே எதுக்காக இந்த ஜெயில வந்து சரணடைஞ்சுங்க அப்படின்ற ஒரு கேள்விதான். அதுக்கான பதில் என்ன அப்படின்னா இவங்க ஒரு ஃபைல போய் பயங்கரமான பிளான் எல்லாத்தையும் போட்டு திருடி இருப்பாங்க இல்லையா அந்த ஃபைல் எங்க பாத்திருப்பாங்கன்னா எரிஞ்சு போன நிலையில அந்த டனல்ல பாத்திருப்பாங்க. சோ அதே ஃபைல நம்பரை ஞாபகம் வச்சு இங்க வந்து தூக்குனாங்கன்னு இருக்கும். சோ அதுலதான் இவங்களோட அரக்கன் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஷீட்டை நந்தினி கிட்ட காமிக்க ஒரு பிக்கஸ்ட் ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ரிவீல் ஆகுது. அதுல இருக்கிறது அரக்கன் கிடையாது, அரக்கி. அந்த அரக்கி யாரு அப்படின்னா ஜெயிலுக்குள்ள ஒரு பெரும் செல்வாக்கோட வாழ்ந்துகிட்டு இருக்க சரோஜா அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா அந்த லேடி தான். சத்தியமா இந்த ட்விஸ்ட பார்க்கும்போது நானே எதிர்பார்க்கல. நான் செல்லப்பாவோட பையனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சேன். ஆனா இது அவுட் ஆஃப் சிலபஸ் என்ன பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. சோ இவங்களை நமக்கு ரிவீல் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி செல்லப்பாவோட மனைவி கிட்ட போகுது. அவங்க பாத்தீங்கன்னா இன்னொரு குழந்தை ஏத்துக்க தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. சுந்தர் வராரு, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு இவங்க 3 பேரும் ஒரு குடும்பமா இப்ப ஒண்ணு சேர்றாங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சு மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போகுது. அங்க இது நாள் வரைக்கும் நார்மலா இருந்த விஷயங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு போன் பண்ணலாம் நந்தினி ட்ரை பண்ண அங்க இருக்க எந்த போனுமே ஒர்க் ஆகல அப்படின்ற ஒரு பதில். பயந்து போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போகுது. அந்த மனுஷன் கிரைம் நடந்தது இல்லையா அந்த வீட்டுக்கே போறாப்ல. 90% தேடி நம்ம போக்கிட்டே இருந்தோம் இல்லையா 10% இப்போ ரிவீல் ஆகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்மளால கிராக் பண்ண முடியுது, எல்லாமே பார்க்கவும் முடியுது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர அந்த பொண்ணை யாரு வெளிப்பக்கமா பூட்டினாங்க அப்படின்றதுதான். அந்த கோணத்துல தான் நான் விசாரிக்கும் போது அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. மேபி அன்னைக்கு உள்ள வந்தவங்க யாரா ஒருத்தர் இதை பண்ணிருக்கலாம் இல்லையா, அதாவது வெளிப்பக்கமா பூட்டி இருக்கலாம் இல்லையா. முதல்ல இங்க உள்ள வந்தது நீங்க, நான் மட்டும்தான், நான் பூட்டவே இல்லை. அப்ப நீங்க பூட்டினீங்களோன்னு கேட்க இந்த மனுஷன் சிரிக்கிறாப்புல. அங்க கடிச்சு இங்க கடிச்சு கடைசியா நீ என்னையே கடிக்க வந்துட்டல, சரி வாப்பா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். அதை தூக்கி தலைவே அடிக்க வரும்போது இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது இந்த பயப்புல தான் வேலையை பார்த்திருக்கான் அப்படின்றது. இதனால ஹீரோ அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்க
இருக்கிறாரு. இத்தோட முடிவுல ஹீரோ அவரை புடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டு போகலாம் ட்ரை பண்ணும்போது தலையிலே ஒரு அடி பொத்துன்னு ஹீரோ விழ இந்த மனுஷன் வேக வேகமா நடந்து போறாப்ல. ஆனா அப்படியே காட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காட்டேஜ்ல என்ன நடந்தது அப்படின்னு ரிவீல் ஆகும். இவர் தன்னோட 8 குழந்தைங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது டனல் வழியா யாரோ வராங்கன்னு தெரியாது வேக வேகமா போக அங்க வந்திருக்கிறது இந்த போலீஸ் ஆபீசர் தான். சோ இவரை பார்த்ததும் செல்லப்பா கேட்கிற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டனல் வழி உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி தான். அந்த மனுஷன் எனக்கு தெரியும், அதெல்லாம் விடுங்க சார், இந்த ஹியூமன் டிராபிகிங் எல்லாம் விட்டுருங்க, அது பின்னாடி போகாதீங்க சார்னு சொல்ல அப்பதான் இதுக்கு பின்னாடி இந்த மனுஷன் இருக்காரு அப்படின்றது புரிய வருது. ஹியூமன் டிராபிகிங் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த மனுஷன், அதாவது செல்லப்பா இருக்கா இல்லையா, இந்த இடத்தையே வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சதால போலீஸ் ஆபீசர் இத்தோட விட்டுடுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டு பாக்குறாரு. அது எப்படிப்பா விட முடியும், பல வருஷமா போராடி இதுக்கு பின்னாடி உங்க மேடம் இருக்காங்க இல்லையா, சரோஜா மேடம், ஊருக்கு ஒரு பிசினஸ் உமன் அப்படின்ற மாதிரி சீனை போட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேலைகள் எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு. ஆதாரம் இல்லாம நான் எதையும் பேச மாட்டேன்ப்பா. எனக்கு முதல்ல சந்தேகம் வர ஆரம்பிச்சது எங்க தெரியுமா, உங்ககிட்ட இருந்து தான்ப்பா. அப்பதான் உன்னை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சா எல்லா உண்மையும் வந்துருச்சுன்னு சொல்ல இந்த மனுஷன் தான் அந்த சரோஜாவோட கீப்பு, அதாவது அஃபேர் வச்சுக்கிட்டு இருக்காள் அப்படின்ற மாதிரி தெரியும். சோ தன்னோட கணவர் உயிரோடு இருக்கும் போது இவங்க அந்த தொழில ஆரம்பிச்சிருப்பாங்க. கணவர் போனதுக்கு அப்புறமா இவங்க முழுக்க முழுக்க டேக் ஓவர் பண்ணி அதை ஒரு நல்ல வெல் பிசினஸா க்ரோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஊரை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி ஒரு போர்வை இந்த போலீஸ் ஆபீசரை மயக்கி இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கட்சி பிரச்சனையா நான் ஒரு வருஷம் உள்ள போய் இருப்பேன், என்னை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ண அது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நான் உள்ள இருக்க இந்த ஒரு வருஷ காலத்துல எல்லா தொழிலையும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இப்போதைக்கு இவர் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிவீல் ஆயிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ சின்ன சின்ன தப்பு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நேர்மையான போலீஸ்னு நினைச்சேன், ஆனா தோன்றதான் நீ எவ்வளவு பெரிய அக்யூஸ்னு தெரிஞ்சிச்சு, எதுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, இங்க இருந்து கிளம்பு, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலான்னு வாயை திறக்க பட்டுன்னு கண் எடுத்து ஒரே சூடு அந்த மனுஷன் நில குலைஞ்சு போய் கீழே விழுந்துரு. இவர் இந்த சூசைடா மாத்தணும் அப்படின்றதுக்காக கண்ணை மறுபடியும் அவரோட கையில வைக்கிறாரு. அதே இடத்துல இன்னொரு வாட்டி சுட்டுட்டு 2 புல்லட் சதறி இருக்கு இல்லையா, ஒரு புல்லட் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொளுத்தி போட்டு கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வார்டன், அதாவது மெயின் வார்டன் லீவு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த 8 பெண்களும் ஹீரோவை சந்திச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் சரோஜாக்கு தெரிஞ்சு போயிருச்சு. இதனால அவங்கள இன்னைக்கே தீத்து கட்டுவோம் அப்படின்ற ஒரு பிளான ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை ஹீரோயின் பாக்குறாங்க. அந்த 8 பேரையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இறங்க அதே சமயத்துல ஹீரோ அடிபட்டு கிடக்குறாரு இல்லையா, எழுந்துக்கிறாரு. மயக்க நிலையில கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது பெர்னாண்டஸ் பாத்தீங்கன்னா ஒரு பையனை கூட்டு வராரு. இவனோட அப்பாவை தான் அந்த ஆளுங்க அடிச்சு போட்டுட்டு அவனோட போட்டை தூக்கிட்டு 2 குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு கடலுக்குள்ள போயிருக்காங்கன்னு தெரிய வருது. உங்ககிட்ட சொல்லிட்டு போக வந்தேன் தம்பின்னு சொல்ல இவர் வேக வேகமா அந்த இடத்துக்கு கிளம்புறாப்ல. நீனொரு பக்கம் நந்தினி இருக்காங்க இல்லையா, 8 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க காமரா மீட் பண்ணி பேசுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் லாக் பண்றாங்க. இங்கே இருங்க, அவங்க உங்களை கொலை பண்ண பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க கடுப்பாக்குறாங்க. நாங்க ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, இதுக்காக தான், எங்களோட இறந்து போற நாகம்மாக்காகவும் செல்லப்பாவுக்காகவும் இதை நாங்க பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை இங்க வச்சு லாக் பண்ணிட்டு இந்த 8 பேரும் சண்டை செய்யணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கடலுக்குள்ள போய் அந்த குழந்தைங்களை கைமாத்துற ஆளுங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக போலீஸ்காரர் அங்கதான் இருப்பாப்ல. அவரோட பையனுக்கு போன் பண்ணி, டேய் அப்பா வெளிநாடு போற, என்னை பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விப்படுவேன், அதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணிடுறா. மறுபடியும் இவருக்குள்ள ஒரு சோகம், சரி வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைகளை கொண்டு போய்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி இன்சைட் ஜெயிலுக்குள்ள போகுது. அந்த 8 பெண்களும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அங்க சண்டையை தூண்டணும் அப்படின்ற மாதிரி சில பெண்கள் இருப்பாங்க. சண்டையை தூண்ட ஆரம்பிக்கிறாங்க, பத்துக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. ஒருத்தரும் கண்ணா பின்னாடி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 8 பெண்களும் குறுக்குள்ள போந்து அந்த சரோஜாவை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக இவங்க பயங்கரமா அடி வாங்குறாங்க. ஆனா அதே சமயத்துல திருவிழால காமிக்கிறாங்க அந்த 8 காளைகளும் அசுரனை வதம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான சண்டைகள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. லிட்ரலி இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்குள்ள காமிக்கிறாங்க. இந்த 8 பேரும் அடி வாங்கிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் காரணமான அந்த சரோஜாவை பாக்குறாங்க. பயங்கர கோவத்தோட எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கு நீ தாண்டி காரணம் அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த லேடி அடி வாங்கிக்கிட்டே இருக்கு. திருவிழால அசுரன் வதம் செய்யப்படுறான். காளிகள் எல்லாருமே தண்ணீர்ல நீராட போறாங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி காமிக்கிறாங்க. இங்க அந்த லேடியை போட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்துல ஹீரோயின் அடிச்சு வச்ச இடத்துல இருந்து தப்பிச்சு வராங்க. இவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு லேடியை ஒரு சேஃபான இடத்துல போட்டுட்டு, நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க, உங்களோட நல்லதுக்காக தான் நாகம்மாவும் செல்லப்பாவும் இறந்து போனாங்க. நீங்க இப்ப உங்களை கொலை பண்றது மூலமா என்னத்தை சாதிக்க போறீங்க? ஒரு கொலை பண்ணிட்டு அந்த துக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை என்னோட போகட்டும் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த திருவிழால வேஷங்கள் போட்டுக்கிட்டு இருந்த எல்லாருமே தண்ணியில கழுவுறது மூலமா அவங்களோட எல்லா கெட்ட குணங்களும் பாவங்களும் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அங்க அது நடந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல மழை மூலமா இவங்களுக்கு தன்னோட கெட்ட எண்ணங்களும் பாவங்களும் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த ரெஃபரன்ஸா காமிக்கிறாங்க. சாந்தம் அடைகிறாங்க. அண்ட் இவங்க எல்லாரும் ஹீரோயின் அரவணைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. கடலுக்குள்ள அந்த போய்கிட்டு இருக்க போட்டை சேஸ் பண்ணி பிடிக்கணும்னு போக, குழந்தைங்க இங்க இருக்கிறது டேஞ்சர் அப்படின்ற மாதிரி அவனுங்க உணர்றானுங்க. குழந்தைங்களை கல்ல கடி தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா கேஸ் நிக்காது அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ள தூக்கி போட இந்த விஷயத்த ஹீரோ பாக்குறாரு. குழந்தைகளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ள போறாரு. அவங்க மூழ்கிக்கிட்டே இருக்கும்போது தன்னால முடிஞ்ச முயற்சிகள் எல்லாத்தையும் பண்ணி குழந்தைகளை காப்பாத்திட்டு அந்த போட்ல இருக்க எல்லாரையும் கைது பண்றாரு. அதை அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இந்த கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 8 பெண்களும் ரிலீஸ் பண்றாங்கன்னு இருக்கும். 8 பெண்களும் போறதுக்கு முன்னாடி நந்தினியை பார்த்து பண்ண எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பும் அண்ட் தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்ப கட் பண்ணி நந்தினியோட கேஸ் இருக்கு இல்லையா, அது போது ஃபைனல் இயரிங் அப்போ அந்த மனுஷன் அதாவது செல்லப்பா இறந்து போனதால இந்த கேஸை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற தேவை இல்லாம போயிடுச்சு. அதனால இப்போ முடிவுகளை நாங்க எடுக்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நந்தினி அந்த கொலையை பண்ணது முழுக்க முழுக்க ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தான் சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. அதே சமயத்துல ஹீரோ கண்ணை இவ்வளவு கேர்லெஸ்ஸா வச்சிருந்தா இல்லையா, அதனால அவரை கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தீர்ப்பு எழுது. கட் பண்ணி 2 பேரையும் கடற்கரையில காமிக்கிறாங்க. இதுல இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா மனசு கொஞ்சம் நிறைவா இருக்கும்னு ஆசை